வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிளாம்பாக்க பேருந்து முனைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி பதில். ஒன்றிய அரசுக்கு எதிராக டெல்லியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மாபெரும் போராட்டம். ஒன்றிய அரசின் தாக்குதலுக்கு ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். அநீதி இழைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ராஜினாமாவை ஏற்பதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சாலை விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. விரிவான செய்திகள். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி அளித்துள்ளார். சட்டப்பேரவையின் 2வது நாள் அமர்வில் கடந்த ஆண்டு உயிரிழந்த முக்கிய பிரமுகர்களின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், துரை ராமசாமி உள்ளிட்டோருக்கும் முன்னாள் தமிழ்நாடு ஆளுநர் பாத்திமா பீவிக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதம் நடைபெற்றது. அப்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் சேகர் பாபு இடையே விவாதம் நடைபெற்றது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதில் அவசரம் காட்டியதால் பயணிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார். நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம். அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை விட்டிருக்கின்றேன். அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்திருக்கிறார். 2 பேரும் ஒத்த கருத்து. நாங்கள் அதைத்தானே சொல்லியிருக்கிறோம். நீங்க அவசரத்தில் போய் திறந்துட்டீங்க. இந்த சிறு சிறு பிரச்சனை எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அவர் நடு ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. அதே போல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் குறித்து யாரும் புகார் கூறவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து இபிஎஸ் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிளாம்பாக்கத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரிய பிரச்சனைகளும் தீர்த்து வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிறிய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என்று உறுதி அளித்து விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கட்சித் தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து சொல்லுகிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். எனவே இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்ட துவக்க விழா விரைவில் நடத்தப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது நாள் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானத்துக்கு பிறகு வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற்றது. அப்போது பல்வேறு துறை சார்ந்த கேள்விகளை உறுப்பினர்கள் எழுப்பினர். அதற்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்தனர். பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி தமிழ்நாட்டில் தற்போது மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சம்சாரம் இல்லாமல் வாழலாம், ஆனால் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு சம்சாரம் இல்லாமல் வாழலாம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பதில் அளித்ததால் சட்டப்பேரவை சிரிப்பலை ஏற்பட்டது. பல்வேறு மின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு இந்திய அளவிலேயே மரபு சாராத எரிசக்தியை உருவாக்குவதில் முன்னணியாக உள்ளதாகவும் கூறினார். அதேபோல் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவை உறுப்பினர் செங்கோட்டையன் கேள்விக்கு திட்டத்தின் துவக்க விழா விரைவில் நடத்தப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார். நில உரிமையாளர்களுக்கு பணம் தராததால் குழாய் பதிக்கும் பணி ஒரு சில இடங்களில் நிறைவடையவில்லை என்று அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இருக்கைக்கு அருகில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமாருக்கு இருக்கை ஒதுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து ஆவண செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.
டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசியதால் பதற்றம் நிலவி வருகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம், லக்கிம்பூர் கேர் வன்முறையில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு நீதி, உலக வர்த்தக அமைப்பில் இருந்து வெளியேறுதல், 2020 வன்முறையில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டெல்லியில் விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லிக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த பேரணியால் டெல்லி நொய்டா சில்லா எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் டெல்லி செல்வதை தடுக்க அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. டெல்லி எல்லை பகுதிகளான சிங், திக்ரி, காசிப்பூர் ஆகிய பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை உடைக்க முயன்ற போது ஹரியானா காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. காவல்துறையின் கண்ணீர் புகை குண்டு வீச்சு தாக்குதல்களையும் எதிர்கொண்டபடி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லி நோக்கி முன்னேறி வருவதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லி பாவனா மைதானத்தை சிறைச்சாலையாக மாற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசு கோரிக்கையை டெல்லி அரசு நிராகரித்துள்ளது. அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது ஒவ்வொரு குடிமகனின் அரசியல் சாசன உரிமை என தெரிவித்துள்ள டெல்லி அரசு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் குரலை ஒடுக்கும் சர்வாதிகார மோடி அரசு என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 10 ஆண்டுகளில் நாட்டிற்கு உணவு அளிப்பவர்களுக்கு அளித்த 3 வாக்குறுதிகளை மோடி அரசு மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட உத்தரவாதம் அளிக்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட உத்தரவாதம் அளிப்பதன் மூலம் நாட்டின் 15 கோடி விவசாயிகளின் குடும்பங்கள் பயன்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அநீதி இழைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் மதிமுக சார்பில் இளையோர் தேர்தல் பயிலரங்கம் நடைபெற்றது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மதிமுக மாணவர் அணி, தொண்டர் அணி, ஆபத்து கால உதவி அணி, வழக்கறிஞர் அணி, இணையதள அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் திராவிட இயக்க கொள்கைகளை குறித்தும் விவாதிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு அம்சங்கள் அடங்கிய 11 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, பாஜக ஆளாத மாநிலங்களில் மக்கள் நலத்திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தக்கூடாது என்ற நோக்கில் ஒன்றிய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கும் மதவாத ஒன்றிய பாஜக அரசிற்கு வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களது இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞர் அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணி, இணையதள அணி, வழக்கறிஞர் அணி என பெரும்பான்மையான இளைஞர்கள் நிரம்பியிருக்கும் இந்த அணிகளை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து இன்று 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த அரங்கத்திலே கூடியுள்ளார்கள். அவர்களுக்கு தேர்தல் அரசியல் மட்டுமல்ல, திராவிட அரசியல் என்ன, தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இந்த ஆபத்துகளை, இந்த மதவாத சக்திகள், ஜாதி ரீதியான இந்த சக்திகளுக்கு எதிராக நாம் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மதவாத சக்திகளுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்பதற்காக இங்கு இளையோர் பயிலரங்கம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பேசிய துரை வைகோ, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பும் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்திருந்தாங்க. இந்த இடம் கூடுதல் ஒரு லோக்சபா கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட்டணி தலைமை முடிவெடுப்பாங்க. நான் ஒரு நம்பிக்கை எடுக்கிறோம். முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது.
செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்தனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி துறையில்லாத அமைச்சராக தொடர்ந்து வந்தார். அவரது துறைகள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்படும் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் 8 மாதங்களுக்கும் மேலாக துறையில்லாத அமைச்சராக நீடித்து வந்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை தமிழக அரசின் பொதுத்துறையிடம் வழங்கினார். பின்னர் இந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் 4000 புதிய பேருந்துகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளை விட கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விபத்துகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக குறைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறது. சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நம்முடைய தமிழகத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் தற்போது உயிரிழப்புகள் குறைந்திருக்கிறது. உயிரிழப்புகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசினுடைய எண்ணம். எனவே அதை வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைக்கு இயக்குநர்கள் சார்பாக இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றிருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஆம்னி பேருந்து பணிமனைகளில் இருந்து பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை புறவழி சாலையில் அமைந்துள்ள போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கசாவடிகள் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கும் இடங்களாக தங்களது பேருந்து பயண சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளில் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் பிற இடங்களை குறிப்பிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பின்னரே நடைமுறை சிக்கல்கள் குறித்து அறிய இயலும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிரதமர் மோடி எங்கு போட்டியிட்டாலும் தோல்வி அடைவார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ள விவகாரம் முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் இடைப்பட்ட விவகாரம் என தெரிவித்தார். ஒன்முடி அவர் பதவி தண்டனை ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. அது மார்ச் 5ஆம் தேதி கன்விக்ஷனை சர்டிஃபைட் பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி மாதிரி மீண்டும் ஆகிடுவார். உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்ரீபதி. தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின சிவில் நீதிபதி என்னும் பெருமையை பெற்றுள்ளார். இந்த நிலையில் TNPSC சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ள ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனம் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி என்னும் ஒற்றை ஆயுதம் மூலம் எளிய பின்னணியில் இருந்து கடும் போராட்டத்திற்கு பிறகு நீதிபதியாக உள்ள ஸ்ரீபதிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கொடைக்கானலில் வெள்ளைப்பூண்டு விலை 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விளைவிக்கப்படும் வெள்ளைப்பூண்டு அங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் வெள்ளைப்பூண்டு ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வெள்ளைப்பூண்டு 1 கிலோவிற்கு 600 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுகிறது. விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் சற்று ஏமாற்றமும் அடைந்துள்ளனர். எனவே வெள்ளைப்பூண்டு விவசாயத்தை ஊக்குவிக்கவும் விவசாயத்தை பெருக்கவும் தமிழக அரசு உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணை சார்ந்த 6000க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்கில் விவசாய பாசனம் மேற்கொள்ளப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணை சார்ந்து 6000க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்கில் விவசாய பாசனம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் திருமூர்த்தி அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரை உப்பாறு அணைக்கு திருப்பிவிட வலியுறுத்தி கடந்த 19 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் செல்போன் கோபுரத்தில் ஏறி 7 மணி நேர போராட்டத்தையும் மேற்கொண்டனர்.
இந்நிலையில் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் சிவகுமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் தண்ணீர் திருட்டை தடுத்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் வரத்தை உறுதி செய்ய அதிகாரிகள் ஆவண செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் உப்பாறு அணைக்கு ஒரு முழு கொள்ளளவு தண்ணீர் கோரி கடந்த 2 மாத காலமாக பல கட்ட போராட்டங்கள் செய்து வருகிறோம். ஒவ்வொரு முறை போராட்டத்தின் முடிவில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு வாரத்தில் மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எட்டப்படும் என்று கூறுவார்கள். இதேபோல கிட்டத்தட்ட 6 முறை பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிடப்பட்டு பின்னர் காரணம் ஏதும் கூறாமலேயே ரத்து செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக பல முறை தாராபுரம் கோட்டாட்சியரிடம் பேசியும் ஒரு முடிவு எட்டாததால் 29ஆம் தேதி இன்று நடைபெற்ற போராட்டத்தில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததால் 25ஆம் தேதியிலிருந்து உப்பாறு அணையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் நேற்று வரை எந்த முடிவும் எடுக்கப்படாததால் செல்போன் டவரில் ஏறி போராட்டம் செய்தோம். 7 மணி நேரமாகி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாததால் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து என்ன முடிவு என்று கேட்பதற்காக வந்திருக்கிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை அருகில் தமிழ்நாடு விவசாய சங்க நிர்வாகிகளுடன் நேதாஜி அவர்கள் தலைமையில் ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் வழங்க வேண்டும் என உசிலம்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்து தனியாக திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். வேலூர் மாவட்டம் முத்தரங்கம் அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் இலக்கிய கூடல் கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ் இலக்கியம் குறித்த பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் சான்றுகளை ஆட்சியர் வழங்கினார். மேலும் கிருபானந்த வாரியார், அண்ணல் தங்கோ, மு வரதராசனார் ஆகியோர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஓய்வூதியர் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பங்கேற்று ஓய்வூதியர்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருப்பூரில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு ஓட்டுநர்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இலவச மருத்துவ மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். இதில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் நிர்மலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஓட்டுநர்களுக்கான ரத்த பரிசோதனை, ரத்த அழுத்தம் மற்றும் கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐசிஐசிஐ பவுண்டேஷன் சமூக பங்களிப்பு திட்டத்தில் நகராட்சி தூய்மை பணி மேற்கொள்ள 14 லட்சம் மதிப்பீட்டில் 2 வாகனங்களும் 6 லட்சம் மதிப்பீட்டில் விவசாய பணி மேற்கொள்ள பவர் டில்லர் நடவு இயந்திரங்களையும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினார். இதில் கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலம், மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை, ஐசிஐசிஐ பவுண்டேஷன் திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகளில் பாமாயில் விற்பனையை ரத்து செய்து தமிழ்நாட்டின் தேங்காய், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் சின்னசாமி, மாவட்ட செயலாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்னை விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாமாயில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை கண்டித்தும், உள்நாட்டில் தேங்காய் விளைச்சல் அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டு தேங்காய் எண்ணெயை ரேஷனுக்கு கொடுப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தென்னை விவசாயிகள் ஒரு மறியல் போராட்டம், சாலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிரகாரம் கரூர் மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் சார்பாக இன்று ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேளாண்மை பொறுத்தளவில் 138 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு விவசாய நிலம். அதுல மொத்த நிலம் 338 லட்சம். அதுல 62 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம். இதுல இன்னைக்கு 40% தென்னை மரம். இன்னைக்கு தென்னை மரத்தை சார்ந்துதான் இங்குள்ள விவசாயிகள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 2021 ஒரு தேங்காய் விலை 15 ரூபாய். இன்றைய நிலைமை 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு விற்கிறது. அன்னைக்கு கூலி ஒரு மரத்துக்கு 5 ரூபாய் இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு 30 35 வரைக்கும் வாங்குறாங்க. இன்னைக்கு தேங்காய் எல்லாம் சிரித்து விட்டது. ஆகையினால உடனடியாக மாநில அரசு 2021 தேர்தல் சமயத்தில் 61வது சரத்தின்படி நமது தமிழக முதல்வர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக நாங்கள் இந்த தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், இந்த வேளாண் பொருளுக்கு நாங்கள் முறையான விலை தரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் தரவில்லை.
நாற்றம்பள்ளி அருகே கார் பழுது பார்க்கும் கடையில் இருந்து பேட்டரிகளை திருடி சென்ற மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சின்ன மூக்கனூர் பகுதியை சேர்ந்த லோகநாதன், செந்தில்குமார் ஆகியோர் கார் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இரவு வழக்கம் போல் கடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுவிட்டு மறுநாள் காலை கடையை திறந்து பார்த்தபோது வாடிக்கையாளர்களின் கார்களில் இருந்து 20 பேட்டரிகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது கடையின் உரிமையாளர்கள் கடையை அடைத்துவிட்டு சென்ற பின்னர் மர்ம நபர்கள் பேட்டரிகளை திருடி செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனை அடுத்து காரின் பேட்டரியை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட நூலக ஆணைக்குழு சார்பாக இளைஞர் இலக்கிய திருவிழா 2 நாட்கள் நடைபெற்றது. மாணவிகளுக்கான 2 நிமிட பேச்சு போட்டி, நூல் அறிமுக போட்டி, இலக்கிய வினாடி வினா, ஓவிய போட்டி, விவாதம் போட்டி என 10 போட்டிகள் நடைபெற்ற இலக்கிய திருவிழாவில் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகளுக்கு வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதி கோவையில் நடைபெறவுள்ள சிறுவாணி இலக்கிய திருவிழாவில் பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாகவும் நூலக ஆணைக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சோமர்செட் கிரீன்வேஸ், சென்னை சிட்டடைன்ஸ் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைத்து அஸ்காட் கேஸ் சார்பில் ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் முதியோர் இல்லம் கட்டுவதற்கான நிதி வழங்கப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தி அஸ்காட் லிமிடெட் இந்தியாவின் வட்டார பொதுச் செயலாளர் ரோகன் ராங்கிண்ட், சோமர்செட் கிரீன்வேஸ் பொது மேலாளர் மன்சூர் அகமது, சிட்டடைன்ஸ் பொது மேலாளர் பிரசாந்த் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியை சேர்ந்த காளீஸ்வரி என்பவர் தனது 4 வயது மகள் எக்ஸ்ரா மற்றும் 6 வயது மகன் கவின் உடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வழியில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதில் சிறுமி எக்ஸ்ரா படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காளீஸ்வரி மற்றும் மகன் கவின் இருவரும் காயமடைந்த நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 வயது சிறுமி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 67 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது எதிர்பாராத தாக்குதலை நடத்தினர். ஹமாஸ் தாக்குதலில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்த நாட்டில் இருந்து 200க்கும் மேற்பட்டோரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றனர். இதற்கு பதில் அடியாக 5 மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட பணைய கைதிகள் இன்னும் ஹமாஸ் பிடியில் உள்ளனர். இந்நிலையில் பாலஸ்தீனம் எகிப்து எல்லையான ரஃபாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் புகுந்து 2 பணைய கைதிகளை மீட்டனர். இதைத் தொடர்ந்து அருகில் உள்ள இடங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியதில் 67 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலால் காசாவில் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 28,000 உயர்ந்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் பலியானவர்களின் 12,300 பேர் சிறுவர்கள் என்று காசா மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளாம்பாக்க பேருந்து முனைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி பதில். ஒன்றிய அரசுக்கு எதிராக டெல்லியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மாபெரும் போராட்டம். ஒன்றிய அரசின் தாக்குதலுக்கு ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். அநீதி இழைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ராஜினாமாவை ஏற்பதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சாலை விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.